அப்போ தான் அவர் சொல்கிறார் பாருங்கள், மோசே சொல்கிறாரு, ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் தான். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன செய்ய போகிறாங்க? இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இன்னைக்கு என்னைக்குமே நீங்கள் காண மாட்டீங்க. தட் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை வருது? வரும், வராமல் இருக்காது. ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங். இயேசு கிறிஸ்துக்கு வராத பிரச்சனை அவங்களுக்கு எனக்கு வரப்போகுது. அவரை போல பரிசுத்தர் யாருமே கிடையாது, அவரை போல நீதிபரர் யாருமே கிடையாது. சகலவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லாம் அவருடைய கரத்தின் கீழே தான் இருக்குது. ஆனால் அவர் தனக்கு கொடுத்த அந்த மேன்மையை கொள்ளையாடின பொருளாக எண்ணலை. பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மரண பயந்தே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தனாலே வானோர் பூதலத்தோர் பூமியில் இருக்கிற எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி அவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இன்றைக்கி நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி நம்ம எண்ணுறோம். நான் யார் தெரியுமா? என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? என்னுடைய வேலை என்ன தெரியுமா? என் பணம் என்ன தெரியுமா? என் கையில் என்ன அதிகாரம் இருக்குது தெரியுமா? ஒன்றும் பண்ண முடியாது.